உடல் பருமன் யாருக்கு? ஒபீஸ் ஜாதகத்தில் பொதுவாக லக்னபாவம் உடல் தோற்றத்தை குறிக்கும். ஒருத்தருக்கு லக்னபாவ சப்ளாடு குரு அந்த மாதிரியான ஒரு பிளானட் இருந்து ஒரு அகம் சார்ந்த தொடர்பு ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டால் அவங்களுக்கு பார்க்கறதுக்கு உடல் தோற்றம் நல்லா இருக்கும். ஒல்லியா லீனா சதபுதான்னு இருக்க மாட்டாங்க. அதுவே அந்த லக்ன பாவமானது ஒரு 8ஆம் பாவத்தையோ இல்லை 12ஆம் பாவத்தையோ தொடர்பு கொள்ளும் போது குரு சப்ளாடா இந்த மாதிரி குரு வயிற்றுக்கு காரகர் அப்படிங்கும்போது இந்த மாதிரி லக்னபாவம் கெட்டிருந்தாலோ இல்லை குரு கெட்டிருந்தாலோ இந்த ஒபீஸ் அப்படின்றது உடல் தோற்றத்தில் ஒரு மாற்றத்தை குறிக்கும். லக்னபாவம் யாருக்கெல்லாம் 4ஆம் பாவத்தை தொட்டிருக்கோ அவர்களுக்கெல்லாம் இந்த உடல் தோற்றத்தில் ஒரு மாறுபாடு, ஒரு வித்தியாசமாக ஒரு விகாரத்தன்மை அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வயிற்றுப்பகுதி அப்படின்றதுக்கு குரு காரகர். அதே மாதிரி வயிற்றுப்பகுதின்றது பாவத்தில் 6ஆம் பாவம். உணவு பழக்க வழக்கம் அப்படின்றது 6ஆம் பாவம். அப்படிங்கும்போது 6ஆம் பாவம் எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உடல் தோற்றம் அதுலேருந்து தானே இந்த இப்போ உடல் பருமன் உணவுனால தானே உடல் பருமன் அப்படின்றது உண்டாகிறது. அப்படின்றதுனால இந்த 6ஆம் பாவம் எந்த நிலையில் இருக்குது, ஒரு அகம் சார்ந்த தொடர்பில் இருந்தால் சாப்பாடு அப்படின்றது ஒரு லிமிட்டாக இருக்கும். ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. பெரும்பாலும் 6ஆம் பாவம் ஒரு இரட்டைப்படை தொடர்பில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பிஸா பர்கர் இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட்ஸை நிறைய எடுத்துக்கூடிய நபராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நேச்சுரலி அந்த ஒபீஸ் அப்படின்றது கண்டிப்பாக வரும்.